வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் 3/12/2024 மாலை சுருக்கமான வானிலை அறிக்கை. தற்போது வங்கக்கடலில், அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் வலுவிழந்து இந்த ஃபெங்கல் புயலானது வலுவிழந்து நீடித்து வருகின்றது. அதேபோல் வங்கக்கடலில் டிசம்பர் 8ஆம் தேதி ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவி வருகின்றது. தற்போது இந்த ஃபெங்கல் புயலானது வடக்கு கேரளா மற்றும் அதை ஒட்டியுள்ள கர்நாடகா பகுதியில் நீடித்து வருவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள தமிழகம் மற்றும் வடக்கு கேரளா ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகின்றன. தற்போது இந்த ஃபெங்கல் புயலானது முற்றிலுமாக வலுவிழந்து அது கடலிலேயே மறைந்துவிடும். தற்போது டிசம்பர் 8ஆம் தேதி தெற்கு அந்தமான் அருகே தாழ்நிலை உருவாகக்கூடும். இது மேற்கு நோக்கி நகர்ந்து தென் தமிழகம் மற்றும் இலங்கை அருகே வரக்கூடும். இதன் காரணமாக டிசம்பர் 8ஆம் தேதி முதல் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். இந்த காற்றழுத்த தாழ்நிலையான தீவிரப்போருக்கு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்ற நம்ம சேனல் அறிக்கையின்படி தற்போது இது ஒரு காற்றழுத்த தாழ்நிலை தான். ஸோ இது டிசம்பர் 8ஆம் தேதியிலேருந்து மழை படிப்படியாக அதிகரிச்சிடும். ஆனால் உள் மாவட்டங்களில் இது இலங்கை மேலே ஏறி நிச்சயமாக மன்னார் வளைகுடா வரும். இந்த 10ஆம் தேதி மன்னார் வளைகுடா வரும்போது பொதுவாகவே ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு மழை பெய்யும். ஏன்னா இது இந்த கிழக்கு காற்றை என்ன பண்ணும்னா, அந்த மன்னார் வளைகுடாவில் சிஸ்டம் வந்துச்சா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா அந்த கிழக்கு காற்றை வேகமாக அந்த அந்த ஈரப்பதத்தை உள்ளே கொண்டு வரும் தமிழகத்துக்குள்ளே. ஸோ இதை நீங்கள் பார்த்தா தெரியும். இது ஃபுல்லாகவே பாருங்கள், இந்த இடம் எல்லாமே ஒரு காற்று ஒருமித்த கருத்தாக இருக்கும். எல்லாமே ஒரு அமைப்பு கருதாக இருக்குது. அப்போது இந்த சிஸ்டம் பாருங்கள், நிச்சயமாக அது மன்னார் வளைகுடாவில் இறங்கும். இந்த சுழற்சியை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல இறங்குது பார்த்தீங்களா, அந்த சுழற்சி பாருங்கள். இங்கேருந்து உள்ளே நமக்கு அந்த சர்க்குலேஷன் பாருங்கள் இங்கே இறங்குது. ஸோ இப்படி இறங்கும்போது இந்த ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் பார்த்திங்களா அந்த காற்று எப்படி குவிது பாருங்கள். இந்த இடத்துலேருந்து நமக்கு கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி வருது அந்த காற்று. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கேருந்து காற்று எல்லாமே இப்படி வருது. இந்த இடத்துல இருக்குது சர்க்குலேஷனு. அப்போ இதோட காற்று எங்கேருந்து வரும், கடல்லேருந்து இப்படி தான் உள்ளே கொண்டு வரும். இது ஃபுல்லாகவே ஈரப்பதமான க்ளவுட்ஸு. அப்போது என்னாகும், இங்கேருந்து வேகமாக புஷ் பண்ணி ஃபஸ்ட்டு கடலோர மாவட்டங்கள் பெய்யும், அப்புறம் உள் மாவட்டங்கள் பெய்யும், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள பகுதியில் பெய்யும். அப்படி தான் பெய்யும். அதனால் நமக்கு நிச்சயமாக ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் மழைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது. அதாவது மிக கனமழை வரை இது கண்டிப்பாக எட்டும். அதிக கனமழைக்கான வாய்ப்பு தற்போது இல்லை. அதாவது இது தீவிரம் அடையுமா இருக்குமா என்பதைங்கிறது நான் தொடர்ந்து கண்காணித்து நம்ம சேனலில் தெரிவிக்கப்படும். அதாவது 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி இது அதிக கனமழைக்கான வாய்ப்பு இந்த காற்றழுத்த எட்டுமா இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இப்போது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அப்போ டிசம்பர் 8ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும். டிசம்பர் 10ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காற்றழுத்த தாழ்நிலை பார்த்திங்கன்னா 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இதனுடைய மழையின் அளவு மழையின் தாக்கம் தமிழகத்தில் இருக்கும். ஸோ இது முதல் நிகழ்வு. டிசம்பர் மாதத்தில் இது ஒரு முதல் நிகழ்வு. அதாவது 8ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இது ஒரு முதல் நிகழ்வு. இது கண்டிப்பாக வங்கக்கடலிருந்து நிச்சயமாக இலங்கை மற்றும் மன்னார் வளைகுடா அருகே அரபிக்கடல் போகும். ஸோ நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. சரிங்களா. மீனவர்கள் வானிலையை பொறுத்த வரைக்கும் அதாவது அடுத்த 3 நாட்கள் சொல்கிறேன். ஸோ ஃபெங்கல் புயல் என்ன தான் வலுவிழந்தாலும் கடல் காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். அதனால் என்னென்னா மீனவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடிக்க சொல்லும்போது மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதாவது மீன் பிடிக்க போகலாம், ஆனால் அது நம்ம அரபிக்கடல் பயிற்சி இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாகவே அது கடல் காற்றானது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா, ஏன்னா கிழக்கு காற்றை ஈர்க்க போது கிழக்கு காற்று மீன் திரும்பும்போது நைட், அதாவது இன்று இரவுலேருந்து, அதனால் கொஞ்சம் கடல் காற்று அதிகமாக இருக்கும். சரிங்களா. ஸோ அதான் நான் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தா தெரியும். அந்த ப்ராட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8ஆம் தேதி அந்த வரக்கூடிய சர்க்குலேஷன் நல்லா ப்ராடாக இருக்குது. டீப் பொசிஷன் பாருங்கள், நல்லா ப்ராடாக இருக்குது. இப்படி ப்ராடாக இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் நல்ல மழையை கொடுக்கும். மிக கனமழையெல்லாம் பிரகாசமாக இருக்கும். ஒரே இடத்துலையும் அதிகமான மழை இருக்கும் தமிழகம் முழுவதும். ஸோ அது எந்த இடத்துல கரெக்டான அமைப்பு இருக்கோ அதனுடைய வடக்கு பகுதி நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக இலங்கையிலேருந்து மன்னார் வளைகுடா வரும்போது இந்த மாதிரி சர்க்குலேஷன் வரும்போது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு நல்ல மழை கிடைக்கும் நிச்சயமாக. சரிங்களா. ஸோ 8ஆம் தேதியிலேருந்து மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும். ஓகேவா. ஸோ நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.